ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது வந்து ஒரு பிஸ்னஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஹோம் பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து லேடிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் சொல்ல போனால் நீங்கள் வந்து சில பேர் வந்து படிச்சிருப்பீங்க, சில பேர் படிக்காமலும் இருப்பாங்க சில குடும்ப சூழ்நிலையால். இது வந்து இந்த யூடியூப் வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. அப்புறம் பெண்களுக்கு மட்டும் இது சொல்லலை, ஆண்களுக்கு தான் சொல்கிறேன். பெண்கள் வந்து படித்து முடிச்சுட்டு நீங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களாம் கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தைங்களாம் இருக்கும், வேலைக்கு போக முடியாது, ஹஸ்பண்டுக்கு சமைச்சு கொடுக்கணும், ஆஃபீஸ் போவாங்க, இந்த மாதிரி சூழ்நிலைகளாக இருக்கும். ஆண்களாக இருந்தால் வேலை தேடிட்டு இருப்பாங்க சில பேர். அப்படின்னா வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க. இடையில வந்து நிறையா பணம் தேவைப்படும். ஸோ நான் ஒரு ஈஸியான ஐடியா சொல்கிறேன். ஹோம்லேயே நீங்கள் வந்து பிஸ்னஸ் மாதிரி செய்யலாம். என்னென்னா இப்போ வீட்டு சாப்பாடு நிறைய பேர் தேவைப்படுது. நீங்கள் வீட்லேயே சாப்பாடு செஞ்சு இங்கே வீட்டு சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த சாப்பாடை வந்து விற்பனை செய்யலாம். நீங்கள் கடைலாம் வைக்கணும்னு தேவையில்லை. உங்கள் வீட்லேயே நீங்கள் அந்த சாப்பாடு செஞ்சு நீங்கள் உணவுக்கு டெய்லி சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த உணவுலேயே ஒரு நாளைக்கு வந்து சாம்பார், ரசம், வெஜிடேரியன் மீல்ஸு, அது கூட நான் ஒரு எக்ஸாம்பிள் என்னென்ன வருதுன்னு சொல்கிறேன். என்ன கொடுக்குறாங்கன்னா சாம்பார், இது நான் வந்து ஒரு நாள் மீல்ஸ் நான் சொல்கிறேன். அது வந்து ஹோட்டல்லேருந்து கொடுக்குறாங்க. சாரி, இந்த ஹோம்மேடு ஃபுட்ஸில் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ நான் வந்து சொல்கிறேன் அது எப்படி கொடுக்குறாங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியணுன்னு, வெள்ளை சாதம் கொடுக்குறாங்க, கொஞ்சமாக பருப்பு, கடைஞ்ச பருப்பு கொடுக்குறாங்க, கொஞ்சம் ரசம் கொடுக்குறாங்க. நான் சொல்கிறது மீன் சாப்பாடு செட்டு. அப்புறம் வந்து வெள்ளை சாதம், கொஞ்சம் பருப்பு கடைஞ்சது, கொஞ்சம் ரசம், கொஞ்சம் மீன் குழம்பு, ஒரு வறுத்த மீன், ஒரு பொரியல், ஏதோ காய்கறி ஏதாச்சும் ஒரு பொரியல், பீட்ரூட்டோ இல்லை கேரட்டோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு அப்பளம். இதெல்லாம் வந்து செட்டாக வருது. அது மாதிரி வெஜிடேரியன், இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வெஜிடபிள் பிரியாணி கொடுக்குறாங்க. பிரியாணி கூட வந்து வெஜிடபிள் எல்லாமே போட்டு தயிர் பச்சடி, ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு மட்டன் பிரியாணி கொடுக்குறாங்க, ஒரு நாளைக்கு சிக்கன் பிரியாணி, அதிலலாம் வந்து கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடி, ஸ்வீட்டு இதெல்லாம் சேர்த்து வருது. அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு நாள் தக்காளி சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி மீல்ஸ் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றுமே உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. நீங்கள் வீட்டுக்கு வாங்குறீங்கல்ல மசாலா ஜாமான், சமையல் ஜாமான்லாம், அதில் நீங்கள் கொஞ்சம் கூட வாங்கிக்கணும். கூட வாங்கிட்டு நீங்கள் செஞ்சு இது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் தெருவில் வந்து நீங்கள் ஃபேமஸ் ஆகணும், நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கணும். நான் முக்கியமாக டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வந்து கடையில் உள்ள பாக்கெட் மசாலா வாங்கி குழம்பு வைக்காதீங்க. ஏன்னா ஹோட்டல்லலாம் அப்படி தான் வைக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ வயிறில் ஒத்துக்காமல் புண்ணு வந்துடுது. உங்கள்கிட்டே சாப்பிடும்போது நீங்களும் அதே மாதிரி டேஸ்ட்டுக்காண்டி கடையில் உள்ள மசாலா போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வயிறு கெட்டு போகும். அப்புறம் உங்களுக்கு நல்ல பேர் வராது, நீங்கள் ஃபேமஸ் ஆக முடியாது. ஸோ நீங்கள் ஹோம்மேடு எல்லாமே நீங்கள் வீட்டில் தான் தயாரிக்கணும். காய்கறியிலே நீங்களே கட் பண்ணி சொந்தமாக போட்டு சமைச்சு கொடுக்கும்போது நல்லா ஒரிஜினலான டேஸ்ட் வரும். வயசானவங்களுக்குலாம் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க, சாப்பாடு வாங்கிட்டு போகிறாங்க, ஹோம்மேடு சாப்பாடு, வீட்டு சாப்பாடு வாங்கிட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு எண்ணெய் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணி சமைச்சு கொடுக்கலாம். நீங்கள் நான் சொன்ன மாதிரி இப்போ லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ படிச்சிருப்பாங்க, குழந்தைங்களாம் இருக்கும், வேலைக்கு போக முடியாது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சும்மா தான் இருப்பாங்க. ஆனால் சமையல் வேலை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சமையல் வேலையிலேயே வேலை ஒன்று தான், அந்த குவான்டிட்டி, அந்த அளவு தான் அதிகம். நீங்கள் இப்போ சாதம் வைக்கிறீங்கன்னா அந்த சாதத்தோட அளவு தான் உங்களுக்கு அதிகம். சாதம் நீங்கள் வைக்கிறது தான் அதே மெத்தட் தான். அது மாதிரி செய்யும் போது நீங்கள் வந்து வீட்டு சாப்பாடு வந்து இப்படியே நீங்கள் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து டெலிவரி பாய் ஒருத்தவங்களை வச்சு அவங்க மூலிமா சாப்பாடு வந்து ஃபோன் நம்பர் ஆர்டர் பண்ணி ஆர்டர் கொடுத்து அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வீட்டு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு மீல்ஸ்லாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது நீங்கள் வந்து லஞ்சுக்கு மட்டும் மீல்ஸ் கிடைக்கும். உங்களோட வசதியை பொறுத்து, உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த மாதிரி பொறுத்து. சாயந்தரம் பிள்ளைங்க வந்துடுவாங்க, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் விட்டு வந்துடுவாங்கன்னா அவங்க நைட் சாப்பாடு இல்லாமல் இங்கே லஞ்சு வீட்டு சாப்பாடு மட்டும் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் செய்யலாம். இல்லை காலையில் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோன்னா காலையில் மட்டும் நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி. இல்லை நைட்டுக்கு எங்களுக்கு ஃப்ரீ தான், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து டே டியூட்டி, நைட்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. நைட்டில் நீங்கள் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ நீங்கள் நைட்டில் டிஃபன் செஞ்சு இரவு சாப்பாடு டிஃபன் கிடைக்கும் ஹோம்மேடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு சாப்பாடுன்னு நீங்கள் வந்து விற்பனை செய்யலாம். இதில் மாதத்தில் ஒரு 15,000 20,000 வரைக்கும் இதில் வருமானம் வருது. இது நான் சொல்கிறது வந்து சின்னதாக ஒரு லேடிஸ்க்கு ஒரு ஜாமான் வாங்கணும், இல்லை நகையோ இல்லை துணிமணியோ வாங்கணும்னு ஆசை இருக்கும். அவங்க வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு சில கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யார்கிட்டையும் கேட்காம உங்களுக்கு ஒரு சேவிங்ஸாக இருக்கும், உங்களுக்கு பொழுதும் போகும், நல்ல பிஸ்னஸும் கூட. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம் ஜாமானை, யார்கிட்டையும் கேட்காம. சாரி, இடையில கொஞ்சம் நிறைய மெசேஜ் வந்துட்டுருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். அப்புறம் வந்து ஆண்கள் வந்து நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணும்போது வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் அம்மாக்கிட்டேயோ கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஒய்ஃப்கிட்டேயோ சொல்லி இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி ஈடுபடலாம். சாப்பாடு ஹோம்மேடு ஃபுட்ஸு, வீட்டு சாப்பாடு நல்லா ஃபேமஸாக இருக்குது இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து. இதுக்கு நீங்கள் வந்து முதலீடுங்கிற சொல்ல போனால் கொஞ்சம் ஜாமான் தான் கொஞ்சம் கூட வாங்குறதா இருக்கும். டைமிங் வந்து வீட்டில் ஒரு டைமிங்லேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும்.
நல்லா ருசியாக சமைக்க தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. நீ வந்து அப்படி சமைக்க தெரியலாம் கூட யூடியூப்லலாம் அந்த நிறையா சமையல் வீடியோஸ்லாம் வருது. நீங்கள் ஒரு நோட்டு பேனை வச்சு எழுதி வச்சுக்கிட்டு சமைச்சிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு வயசானவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மருமக பையன் அவங்களாம் வந்து வேலை விஷயமா வெளியூர் வெளிநாடு போயிருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். மாத்திரை மருந்து சாப்பிட்டு கொஞ்சம் நோயாளி அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கடை சாப்பாடு ஒத்துக்காது, வயிறு புண்ணு வரும். அதனால தான் நான் வீட்டு சாப்பாடில் ஹோட்டல் இதெல்லாம் சேர்க்காதீங்கன்னு சொல்கிறேன். அவங்க வீட்டு சாப்பாடு தான் தேடுவாங்க. அப்புறம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ கிராமத்துலேயும் சிட்டிக்கு வேலைக்கு வந்திருப்பாங்க. பெங்களூர், சென்னை இந்த மாதிரி இடங்களில் வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து வீட்டு சாப்பாடு தேடி வரும். ஸோ எப்போதுமே கடையில் சாப்பிட்டா வந்து அல்சர் வந்துடும். வீட்டு சாப்பாடு தேடி வரும்போது நீங்கள் இந்த மாதிரி சமைச்சு கொடுக்கும்போது உங்களுக்கும் ஒரு வருமானமாக வரும். அவங்களுக்கும் நல்ல வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட ஒரு திருப்தி வரும். டைமும் உங்களுக்கு பாஸ் ஆகும். லேடிஸ்க்கு வந்து வாழ்க்கையில் வந்து சும்மா என்ன வீட்டில் சமைக்கிறோம், ஹஸ்பண்ட் வராங்க, குழந்தைங்கள வராங்க, அவங்கள பார்த்துக்குறோம், இது என்ன வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிப்பில்லாமல் போயிட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கும் நல்லா ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ்லாம் வந்து நம்மளை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சமைச்சு ஒரு பெண்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது, நம்ம சமைச்சு ஒருத்தவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அவங்க அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே இருக்காது. அது மாதிரி உங்களோட சாப்பாடை வந்து நீங்கள் உங்கள் மனசில் இந்த சாப்பாடு ஒருத்தவங்க சாப்பிட போகிறாங்க, அவங்க வந்து ஒரு தாத்தா பாட்டிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, எல்லாருமே உங்கள் சொந்தக்காரங்கன்னு நம்ம மனசில் நினச்சிட்டு சமைக்கும் போதும் சாப்பாடு கண்டிப்பாக டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்த்லி ஒரு 20,000 வரைக்கும் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் தெருவில் உள்ளவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உள்ளவங்க சாப்பாடெல்லாம் கொடுத்து டேஸ்ட்டு பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து காசு வாங்கி இந்த மாதிரி சம்பாரிச்சிக்கலாம். அப்போ அவங்க நல்லா ஃபேமஸ் ஆகிடுவீங்க நீங்கள். இது நான் வந்து சொல்கிறது வந்து ஒரு லேடிஸ்க்கெலாம் கொஞ்சம் படிக்காமல் இருக்கிறவங்களுக்கும் தன்னம்பிக்கை இருக்காது, படித்தவங்களுக்கும் கொஞ்சம் துமுறாக இருப்பாங்க. அவங்களாம் வந்து ஒரு விஷயம்னா பழைய விஷயங்கள் சண்டைகள்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும். சும்மா இருந்தால் தான் மூளையில் தான் ஞாபகம் வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நல்லா ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் ஜாலியாக ஒரு பிஸ்னஸ் உமன் மாதிரி நீங்கள் ஆயிடலாம் ஈஸியாக. மென்ஸ்க்கு தான் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி நாங்கள் ஜாபில் தான் இருக்கோம் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி யாராச்சும் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலிலாம் இருக்காங்க இல்லையா லேடிஸு, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸ் கொடுக்கலாம், சொல்லலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.